சார், இந்த சங்கீதத்தை அவர் எதற்காக எழுதினார் அல்லது எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே எழுதினார் என்று சொல்லி நாம் ஆராய்ந்து பார்ப்போமானால், இந்த சங்கீதமானது ஒரு யாத்ரீக சங்கீதம் என்று அழைக்கப்படுகின்றது. அதாவது ஆதி காலத்திலே இந்த சியோன் மலையிலே இருக்கின்ற தேவாலயத்துக்கு போகும்படியாக எருசலேமை நோக்கி அநேக மக்கள் புறப்பட்டு வருவார்களாம். அவர்கள் உலகத்தின் எந்த பகுதியில் இருந்தாலும் அங்கே தேவனுடைய ஆலயத்திலே அவரை தொழுது கொள்ளும்படியாக அவர்கள் வர வேண்டும் என்பது அவருடைய நம்பிக்கையாக இருந்தது. அது மாத்திரமல்ல, ஆண்டவரும் அவ்விதமாக அவர்கள் வர வேண்டும் என்று எதிர்பார்த்தார் என்று நாம் பழைய ஏற்பாட்டு காலத்திலே பார்க்கின்றோம். ஆகவே அப்படியாக அவர்கள் வருகின்ற பொழுது, குறிப்பாக இந்த குறிப்பிட்ட ஆண்டவருடைய ஆலயம் இருக்கின்ற அந்த மலையிலே, சியோன் மலையிலே அவர்கள் ஏறுகின்ற பொழுது இப்படிப்பட்ட பாடல்களை பாடி அவர்கள் அதன் மூலமாக தங்களுடைய களைப்பை மறந்து, அல்லது அது எவ்வளவு கஷ்டமான ஒரு பிரயாணமாக இருந்தாலும் அதை அவர்கள் மேற்கொள்வதற்காக பாடிக்கொண்டு போவார்கள் என்பதாக நாம் பார்க்கின்றோம். ஆகவே இந்த சங்கீதம் இது மாத்திரமல்ல, இன்னும் பல சங்கீதங்களை தொடர்ந்து நாம் பார்க்கலாம். ஆரோகண சங்கீதம் என்று அவற்றை அவர்கள் அழைக்கின்றார்கள். காரணம், அவைகள் ஏறுகின்ற பொழுது பாடப்படுகின்ற பாட்டுகள் என்று நாம் பார்க்கின்றோம். ஆகவே இதில் முக்கியமாக நாங்கள் பார்க்கின்ற காரியம் என்னவென்று சொன்னால், இந்த யாத்திரிகமாக மக்கள் இந்த தேவாலயத்தை நோக்கி போகின்ற பொழுது ஒருவேளை அவர்களுடைய வாழ்க்கையிலே பலவிதமான உதவிகள் அவர்களுக்கு தேவைப்பட்டது. அதில் குறிப்பாக அவர்கள் காப்பாற்றுதலை பற்றி அங்கே சொல்கிறார்கள் நாங்கள் பார்க்கின்றோம். அதாவது இந்த பிரயாணத்திலே தேவன் நம்மை எப்படியாக காப்பாற்ற வல்லவராக இருக்கிறார் என்பதை பற்றி திரும்ப திரும்ப அவர்கள் சொல்லுவதை நாங்கள் அங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இந்த சங்கீதத்தை ஆரம்பிக்கும் பொழுது, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்று சொல்லி இந்த சங்கீதக்காரர் இந்த பாட்டை ஆரம்பித்திருப்பதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே உடனடியாகவே அங்கே ஏன் பர்வதத்தை நோக்கி அவர் தன்னுடைய கண்களை ஏறெடுக்க வேண்டும் என்ற ஒரு கேள்வி நமக்கு எழுகிறதை நாம் பார்க்கலாம் அல்லவா? ஆம், நிச்சயமாக தேவன் தம்மை பர்வதத்துக்கூடாக அவர்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார் என்பதை நாம் அறியக்கூடியதாக இருக்கிறது. 125ஆம் சங்கீதத்திலேயும் அந்த 1ஆம் வசனத்திலே நாம் அதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதாவது எப்படியாக எருசலேமை சுற்றிலும் பர்வதங்கள் இருக்கின்றனவோ அதே வண்ணமாக தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் ஆண்டவர் இருக்கின்றார் என்பதாக 125ஆம் சங்கீதத்திலே அந்த முதல் பகுதியிலே நாம் பார்க்கின்றோம். ஒருவேளை அதை எழுதிய அதே சங்கீதக்காரன் தான் இதையும் எழுதினாரோ நமக்கு தெரியாது. ஆனால் நிச்சயமாக இந்த பர்வதமானது தேவனுடைய ஜனங்களை சுற்றிலும் இருக்கின்றது என்று சொல்கின்றபடினாலே, அதாவது அதை போல தேவனும் இருக்கின்றார் என்கிற கருத்து அங்கே வெளிப்படுத்தப்பட்டிருப்பதினாலே அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? ஆம், அப்படிப்பட்ட தேவனை நாம் நம்பி இந்த பிரயாணத்திலே நாம் போகலாம் என்பதாக அங்கே சொல்லுவதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் இதே உண்மை இன்றைக்கு நமக்கு எப்படிப்பட்ட கருத்தை வெளிப்படுத்துகின்றது என்று சொன்னால், ஒருவேளை இன்றைக்கு நாமும் கூட அந்த பர்வதத்தை நம்முடைய தேவனுக்கு ஒப்பிடலாம். அது மாத்திரமல்ல, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்மை ஒரு கன்மலையாக நமக்கு வெளிப்படுத்தி இருக்கின்றார். ஆகவே நாம் நம்முடைய எல்லா தேவைகளுக்கும் அந்த கன்மலையை நாம் நோக்கி பார்க்கலாம் என்று நாம் அறிந்திருக்கின்றோம். இதை பற்றி கூட சில வாரங்களுக்கு முன்பதாக நாம் சில சிந்தனைகளிலே நாம் ஈடுபட்டதை நீங்கள் ஒருவேளை அறிவீர்கள். ஆகினாலே ஒருவேளை இன்று நம்முடைய வாழ்க்கை பிரயாணத்திலே, குறிப்பாக எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தின் 1ஆம் வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அங்கே நாம் என்ன செய்ய வேண்டும் என்று நமக்கு ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த வாழ்க்கையிலே நமக்கு மிகவும் பிரதானமான ஒரு காரியம் என்னவென்று அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் குறிப்பாக நம்மை சுற்றி இருக்கிற நம்முடைய பாவங்களை எல்லாம் தள்ளிவிட்டு, அல்லது நம்முடைய பாரங்களை எல்லாம் நாம் தள்ளிவிட்டு, நாம் இயேசுவை நோக்கி பொறுமையோடு இந்த பிரயாணத்திலே ஓட கடவோம் என்று சொல்லி அங்கே எபிரேயர் புத்தகத்தை எழுதியவர் நமக்கு அங்கே கூறுவதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. காரணம் என்னவென்று சொன்னால், அந்த வசனத்திலே முதல் அடியிலே சொல்லப்பட்டிருக்கிறது, அதாவது நமக்கு இவ்வளவு திரளான சாட்சிகள் நமக்கு இருக்கின்றபடினாலே என்று சொல்லி சொல்லுகிறார். யார் அந்த சாட்சிகள்? அதற்கு முந்தைய அதிகாரத்திலே 11ஆம் அதிகாரத்திலே அநேக விசுவாசிகளின் பட்டியலை அங்கே அவர் நமக்கு தந்திருக்கின்றார். ஆகவே இவ்வளவு விசுவாசிகள் இப்படியாகத்தானே முன்னோக்கி போயிருந்திருக்கின்றார்கள் தங்களுடைய வாழ்க்கை பயணத்தில் என்று கூறிவிட்டு, அதே வண்ணமாக நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுதும் இயேசுவை நோக்கி நாம் பொறுமையோடு ஓட கடவோம் என்று சொல்லி அவர் சொல்லுவதை அங்கே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகினாலே அன்பு சகோதர சகோதரிகளே, கிட்டத்தட்ட இந்த 2 காரியங்களையும் இப்பொழுது நாம் ஒப்பிட்டு பார்ப்போம். ஆனால் அதாவது இந்த 121ஆம் சங்கீதத்திலே சங்கீதக்காரன் சொல்லுகிற காரியத்தையும் இங்கே எபிரேயர் நிருபத்திலே
நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற காரியத்தை நாம் ஒப்பிட்டு பார்ப்போமானால் எவ்வளவு பொருத்தமான ஒரு காரியமா இருக்கிறது அல்லவா? அன்று அந்த மக்களுடைய வாழ்க்கையிலே இந்த சியோன் தேவாலயம் அவர்களுக்கு மிகவும் பிரதானமாக காணப்பட்டது. ஏனென்றால் அங்கே சென்று அவர்கள் தேவனை தரிசித்தார்கள், அங்கே தம்முடைய ஆண்டவரை அவர்கள் கண்டு கொண்டார்கள், அவரிடத்தில் சென்று அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவர்களாக அவர்கள் திரும்பி சென்றார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். ஆகவே இன்று நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அதே வண்ணமாக நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்பொழுது நமக்கு முன்னாக வைக்கப்பட வேண்டியவராக காணப்படுகின்றார். அவரை நாம் நோக்கி பார்த்து கொண்டு நாம் முன்னோக்கி போகலாம் என்று அங்கே நமக்கு சொல்லப்பட்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். சரி, இப்பொழுது இந்த சங்கீதத்திலே முதலாவதாக இப்படியாக பர்வதங்களை நான் நோக்கி பார்க்கின்றேன் என்று சொல்லிவிட்டு அடுத்த வசனத்தில் அவர் இன்னும் அதிகமான ஒரு உண்மையை அங்கே முன்வைப்பதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. என்ன சொல்லுகின்றார்? ஆம், நான் பர்வதங்களை நோக்கி என்னுடைய கண்களை ஏறெடுக்கலாம், ஆனால் எங்களுக்கு எங்கிருந்து உதவி வரும் என்று சொல்லி அந்த 2வது வசனத்திலே சொல்லப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அங்கே என்ன நாம் வாசிக்கிறோம்? வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். ஆம், அன்பு சகோதர சகோதரிகளே, இங்க என்ன நாம் பார்க்கின்றோம்? நாங்கள் ஆராதிக்கிற தேவனானவர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின மகத்துவமான ஒரு தேவன். ஆகவே அவரால் எமக்கு உதவி செய்ய முடியாம போய்விடும் என்று சொல்லி அங்கே அவர் சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். அதாவது வானத்தையும் பூமியையும் படைத்த தேவன் எப்படிப்பட்டவர், எவ்வளவு வல்லமுள்ளவர், எவ்வளவு மகத்துவமானவர் என்று நாங்கள் அறிந்திருக்கின்றோமே. ஆகவே அப்படிப்பட்டவரிடத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை வரும், நமக்கு உதவி வரும் என்று நாம் நம்பியிருக்கலாம் என்று சொல்லி அந்த மகத்தான ஒரு உண்மையை அங்கே அந்த பாடலாசிரியர் வைப்பதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆம், அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று நமக்கும் அதே வண்ணமாகத்தான். எங்கிருந்து நமக்கு இன்றைக்கு உதவி வரும் தெரியுமா? ஆம், ஒரு சாதாரண காரியத்திலிருந்து அல்ல, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு இன்று ஒத்தாசை வர முடியும். பாருங்கள், இந்த உலகம் முழுவதுமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கொண்டு சிருஷ்டிக்கப்பட்டது என்று சொல்லி கொலோசியர் 1 அதிகாரம் 16 வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அதாவது ஆண்டவராகிய இயேசுவின் மூலமாகத்தான் இந்த சர்வ லோகமும் உண்டாக்கப்பட்டது, படைக்கப்பட்டது என்று நாம் பார்க்கின்றோம். ஆகவே அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் அங்கே உணரக்கூடியதாக இருக்கிறது. இன்று நம்முடைய வாழ்க்கையின் ஆதாரமா இருக்கின்ற, நமக்கு எல்லாமா இருக்கின்ற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலிருந்து நமக்கு உதவி வர முடியும், அவரிடத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை வர முடியும். ஆகவே அது சாதாரணமான ஒரு ஒத்தாசையா இருக்க முடியுமா? நம்முடைய கற்பனைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்ட, நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமான ஒரு உதவி அவரிடத்திலிருந்து வர முடியும். அன்பர்களே, ஒருவேளை நீங்கள் இன்றைக்கு யோசிக்கக்கூடும், இந்த குறிப்பிட்ட தேவையை யாரால் சந்திக்க முடியும்? இது எல்லாருடைய சக்திக்கும் அப்பாற்பட்ட ஒரு நிலைமையா இருக்கிறதே, யார் இதை சந்திப்பார் என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் ஏங்குவீர்கள் என்று சொன்னால், இதோ உங்களுக்கு வருகின்ற செய்தி என்ன தெரியுமா? அந்த நாளிலே ஆம், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள ஒரு கர்த்தர் உங்களுக்கு இருக்கிறார். அன்பர்களே, அவர்தான் நமக்காக இந்த உலகத்துக்கு இறங்கி வந்து நம் சார்பாக சிலுவையிலே மரித்து நம்மை விடுதலையாக்கிய நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதாவது அவர் நமக்காக மரித்து நமக்கான பாவ பரிகாரத்தை செய்து முடித்து விட்டபடினாலே என்று நாம் அவரை நம்முடைய வாழ்க்கையில இரட்சகராக ஆண்டவராக ஏற்றுக்கொள்கிற பொழுது அவர் மூலமாக நமக்கு எல்லாம் கிடைக்க வழி உண்டு. அவர் நமக்கு உதவி செய்ய காத்து கொண்டிருக்கிறார், அவர் ஒத்தாசை புரிய காத்து கொண்டிருக்கிறார். அவரை நம்பிக்கொண்டு நாம் முன்னோக்கி போகலாம். சரி, இப்படியாக இந்த பாடலாசிரியர் கூறிவிட்டு தொடர்ந்து என்ன தெரியுமா சொல்லுகின்றார்? 3ஆம் வசனத்துக்கு வருகின்ற பொழுது, உன் காலை தள்ளாட விட்டார் என்று அங்கே கூறுவதை நாம் பார்க்கின்றோம். ஒருவேளை இந்த ஒரு அடியிலே இந்த சங்கீதத்தின் முழு காரியத்தையுமே அவர் வெளிப்படுத்தி விட்டார் என்று கூட நாம் சொல்லலாம். காரணம் என்ன தெரியுமா? ஆம், இப்பொழுது காலை தள்ளாட ஒட்டார். அதாவது நாங்கள் இந்த பிரயாணத்திலே போய்கொண்டிருக்கின்றோம். எங்களுக்கு முக்கியமானது என்ன? எங்களுடைய கால்கள். அவைகள் தள்ளாடாமல் இருந்தால்தான் நாம் போக வேண்டிய இடத்துக்கு நாங்கள் போய் சேரலாம், நாம் கொண்டிருக்கிற நோக்கத்தை நாம் நிறைவேற்றி முடிக்கலாம் என்பது போல நாம் பார்க்கின்றோம். ஆகவே அந்த கால்களை அவர் தள்ளாட ஒட்டாதபடியினாலே நிச்சயமாக இந்த பிரயாணத்திலே நாம் வெற்றியோடு கூட நாம் சென்று வீடு திரும்பலாம் என்கிற ஒரு நம்பிக்கை அவர்களுக்கு வரக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே
இந்த பிரயாணம் எனக்கு கைகூடி வருமோ இல்லையோ என்று சொல்லி அவர்கள் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் அவர்கள் காலை தள்ளாட ஒட்டாமல் அவர்களுக்கு உதவி செய்ய வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தர் இருக்கின்றார் என்று சொல்லி அவர்கள் அறிக்கை செய்து கொண்டு அங்கே போகிறார்கள். ஆம் அன்பு சகோதர சகோதரர்களே, எவ்வளவு ஒரு ஆழமான நம்பிக்கை அல்லவா? ஆம், என்று நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இந்த வாழ்க்கை பிரயாணத்தில் நாம் வெற்றிகரமாக வாழ்ந்து முடிக்க, நாம் முன்னோக்கி செல்ல, நம்முடைய கால்கள் தளராமல் இருக்க நமக்கு உதவி செய்ய நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு இருக்கின்றார் என்று நாம் பார்க்கிறோம்.